நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் என் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுங்க உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். இந்த நாளில் நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம் சொன்னா, நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். அல்லேலூயா. என்றைக்கு விளங்க பண்ணும்? இன்றைக்கு விளங்க பண்ணும். அப்ப அந்த நாட்களில் ஆகாப் ராஜாக்கு முன்பதாக எலியா செய்த காரியம் என்ன? எலியா அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாகவே, எலியாவுடைய வாழ்க்கையில தன்னுடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாகவே, எலியா தேவனுடைய ஆவியில தொடர்பு உள்ளவனா இருந்ததுனாலதான் எலியாவில கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடிந்தது. இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளையா இருக்கிற நம்ம சில நேரத்தில் அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்கிறோம் சொன்னா நிச்சயமாய் அவர் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. எலியா இந்த வார்த்தைகளை எந்த சூழ்நிலையில சொன்னாரு, எந்த பின்னணியில் சொல்லப்பட்டது, அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு எனக்கு விளங்க பண்ணும். எப்போ எலியான் என்ற ஒரு தேவ பிள்ளை, எலியான் ஒரு தேவ மனுஷர், அப்ப யார் சொல்வத அவர் செய்கிறவராய் காணப்பட்டார் சொன்னா, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தான் எலியா செய்தார். அல்லேலூயா. இந்த இரவு ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ, எதை செய்ய சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் உண்மையாய் கருத்தாய் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னா இன்றைக்கு அவர் தம்முடைய வல்லமை உங்கள் மூலமாய் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய வார்த்தைகள் அல்ல, எலியாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எதுவும் தானாய் புறப்படவல்ல. எலியாவுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் எது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த வார்த்தை ஆகாப் என்கின்றதான ராஜாக்கு முன்பதாக மிக தைரியமா பிரசங்கித்தான், மிக தைரியமா வாக்குகளை கொடுத்தான். காரணம், உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்து எலியா பயப்படல. இந்த உலகத்தை கொண்டு வந்த, இந்த உலகத்தை சிருஷ்டித்த, வானமும் பூமியும் உருவாக்கின கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால எல்லா சூழ்நிலைக்கு மேற்பட்டதான ஒரு வல்லமை எலியாவுக்குள்ள இருந்ததுனால தான் அவன் தைரியமா சொல்கிறான், இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்திருக்கிறேன் என்று என் வாழ்க்கையில விளங்க பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எலியா ஆகாப் ராஜாக்கு முன்னாடி செய்த சில காரியங்களை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். 26ஆம் வசனத்தை வாசிக்கல. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்றும் காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிப்பிடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். அல்லேலூயா. 400 தீர்க்கதரிசிகள் ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாகவும் எலியா ராஜா என்ற தீர்க்கதரிசி மனுஷனுக்கு முன்பதாகவும் 2 காளைகளை கொண்டு வந்து, ஒரு காளைகளை 400 தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்கன்னா வெட்டப்பட்டு விறகின் மேல அடுக்கிறாங்க. இப்ப அங்க என்ன ப்ராசஸ் நடக்க சொன்னா, இப்போ எலியா சொல்றாரு, உங்களுடைய தெய்வம் உண்மையான தெய்வம் என்று சொன்னா இதுல நெருப்பு போடாம இந்த பலிப்படத்தில் இருக்கிறதான இந்த காளைகளை என்ன பண்ணணும், சுட்டெரிக்கணும். அதனால நீங்க 400 பேரா இருக்கிறீங்க, நான் ஒருவனா இருக்கிறதுனால 400 பேர் இருக்கிற நீங்க முதலாவதாக உங்க
தெய்வத்தை வணங்கி இந்த காளையை பற்றி எறியணும். இந்த காளையை பற்றி எரியுன்னு சொன்னா நீங்கள் வணங்குகிற பாகால் தெய்வம் தான் இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு உண்மையான தெய்வம். அப்படி அது நடக்கலன்னு சொன்னா நான் ஒரு காரியத்தை செய்யறேன், அது என் வாழ்க்கையில கர்த்தர் செய்யறான் சொன்னா, இப்ப நான் சொல்லுகிற தெய்வத்தை வணங்குவீர்கள் என்று சொன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொன்னேன், நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு. அப்ப இந்த வார்த்தை யாரு சொன்னது? ஆகாப் ராஜாக்கு எலியா சொன்னாரு. கர்த்தர் எலியாவுக்கு சொன்னதை யார் சொல்றாரு? ஆகாப் ராஜாக்கு போயிட்டு சொல்றார். அல்லேலூயா. எலியாவை எடுத்த முடிவு அல்ல. இந்த ப்ராசஸ் எலியாவுடைய ஞானத்தினால் விளங்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. எலியாவுக்கு கர்த்தருடைய கட்டளை கொடுக்கிறார், ஒரு சித்தத்தை அவருடைய சிந்தையில வைக்கிறார். கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை எது சொன்னாரோ அது எலியா மிக நேர்த்தியா செய்தார். அல்லேலூயா. அது வாசிக்கலாம். 27 வசனம் வாசிங்க பார்க்கலாம். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, என்ன சொல்லுங்க, இப்ப எலியா ஒருத்தன் தான் இருக்கிறான். எலியா சுத்தி எத்தனை தீர்க்கதரிசி இருக்கிறாங்க? பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர். 400 பேரு மாலை மத்திய ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு காளையை வெட்டி அந்த காளை எதை மேல வைக்கிறாங்க? விறகு மேல வைக்கிறாங்க. இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்கணும். என்ன ப்ராசஸ் சொன்னா, நீங்க கூப்பிடும் பொழுது அக்கினி என்ன பண்ணும்? அந்த காளையை சுட்டி எரிக்கணும், அது பற்றி எரிக்கணும். அல்லேலூயா. இப்ப நடக்குது. இவங்க அந்த பாகால் தெய்வத்தை இவங்க கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கூப்பிட்டு ஆரம்பிச்ச பிறகு நேரம் அதிகமாகுது. அல்லேலூயா. இப்ப 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆகாப் ராஜா இருக்கிறாரு. ஒரே தேவ மனுஷன் யார் இருக்கிறது? எலியா இருக்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொன்னா உங்களுக்கு விரோதமா 400 பேர் அல்ல 4000 பேர் எழும்பினாலும் அது உங்களை அணுகாது. அல்லேலூயா. எத்தனை பேர் உன்னை கங்கணம் கட்டி உங்களை அழிக்கணும்னு எத்தனை சதி திட்டங்கள் போட்டாலும் கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறான்னு சொன்னா அவர் தெய்வம் என்று உங்க வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அவர் எலியாவுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப 27 வசனத்துல வாசிக்கலாம். மத்தியான வேளையில எலியா யாரு பரியாசம் பண்றாரு? யார பரியாசம் பண்றாரு? பாகாலுடைய 400 தீர்க்கதரிசிகளை பரியாசம். இது யார் சொல்றது? யாருடைய வாக்கின்படி செய்யறாரு? கர்த்தருடைய வாக்கின்படியே நான் செய்கிறேன். அல்லேலூயா. ஆனா இன்னும் என்ன பண்ணல? கட்டளைகள் வெளிப்படல, அற்புதங்கள் நடக்கல. ஆனா எலியாவுக்கு கர்த்தர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அது எலியா நேர்த்தியா செய்தான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை குறித்து ஒரு அழைப்பு கர்த்தர் கொடுக்கப்பட்டிருப்பார். உங்களை குறித்து ஒரு பாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பார். உங்களை குறித்து ஒரு ஊழியத்தின் அழைப்பை கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருப்பார். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பொறுப்புகளை கொடுத்திருப்பார். அந்த பொறுப்புகளை எலியா செய்ததை போல நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில எலியாவுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதை போல உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. மத்தியானம் ஆச்சு. மத்தியானம் ஆரம்பிக்கும் போது இப்ப எலியானா பண்றாரு, சும்மா இல்ல. எலியானா பண்றாரு, அவங்கள பார்த்து 400 பேர் பார்த்து பரியாசம் பண்றார். என்ன பரியாசம் பண்ண வாசிக்கலாமா? என்ன பண்ணுங்க? அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணி இருக்கிறாங்க? உரத்த சத்தமா தான் கூப்பிடுறாங்க. கூப்பிடுங்க. ஆல்ரெடி உரத்த சத்தமா கூப்பிட்டுங்கிறாங்க. இப்ப எலியா என்ன பண்றாரு? பரியாசம் பண்ண சொல்றது யாரு? ஒருவேளை யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் நீ சொல்றீங்க, நீங்க சொல்லிட்டீங்க இதை சொல்லுன்னு, நான் சொல்லிட்டேன். ஒருவேளை நீ பதில் தரலனா 400 பேருக்கு இருக்கிறான். 400 பேர் ஒரு அடியச்சாலும் கூட நான் என் கதை சாப்டர் காலி. யாருக்கெல்லாம் விளங்குது? எலியா கர்த்தரோடு கூட இருக்கிறதுனால எந்த சூழ்நிலை பார்த்தும் எலியா பயப்படல. கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாமே பயந்தாங்க. சவுல் ராஜா பயந்தாரு. ஆனா தாவீது பயப்படல. இவர்கள் இடத்தில் இல்லாத ஒருவர் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அன்றைக்கு தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததுனால கோலியாத்தை முறியடிக்கும்படிக்கு தாவீதுக்கு பலனை கொடுத்தார். இன்றைக்கு எலியாவுக்கு சொல்றார், அவர்களை பரியாசம் பண்ணி வாசிங்க. உரத்த சத்தமாய், சத்தமா சொல்லுங்க, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவர் தேவனாமே. அவர் எப்படியா இருப்பாரா?
தியானத்தில் இருப்பார். ஒருவேளை தியானத்துல முழுகிட்டு இருப்பாரு, ஒருவர் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பாரு. அதனால நீங்க கூப்பிடுறது கேட்காது. நீங்க கூப்பிடுறது எப்படி கேட்கணும் சொன்னா, உரத்த சத்தமா பாகாலனு தெய்வமே இறங்குன்னு கூப்பிடுங்க. கூப்பிட்டா தானே பண்ணுவாரு உங்க தெய்வத்துக்கு பதில் கேட்க. என்ன பண்றாரு? பரியாசம் பண்றார். அல்லேலூயா. இதை கேட்டோன்னு 400 பேர் என்ன ஆகும்? கொதிச்சு போயிட்டாங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? 400 பேர் ஆயிட்டாங்க. உரத்த சத்தமா கூடுவா. உங்க பாகால் தெய்வம் ஒருவேளை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பாரு. நீங்க கூப்பிடுற சத்தம் அவருக்கு கேட்காது. அதனால நீங்க சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க, நிச்சயம் ஒருவேளை பதில் கொடுப்பான்னு சொல்றாங்க. வாசிக்க கேட்கலாம். தியானத்தில் இருப்பான், அல்லது அவர் ரொம்ப பிஸியா வேலை செஞ்சுன்னு இருப்பாரு. அவர் ரொம்ப இல்லைங்க, அவர் ரொம்ப பிஸியா வேலை செய்வாரு. அதனால ரொம்ப ஒருவேளை டயர்டா கூட இருந்திருப்பாரு. அதனால நீங்க கூப்பிடுற சவுண்டு அவருக்கு கேட்காம போயிருக்கும். வாசிக்கலாம். அதுல அல்லது என்ன பண்ணிருப்பாரு, இப்போ ஒரு பஸ்லயோ பிளைட்லயோ என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் டிராவல் பண்றாரு. டிராவல் பண்றதுனால நீங்க கூப்பிடுற சத்தம் அவருக்கு கேட்கல. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யார் சொல்றது? எலியா இல்ல. எலியாக்கு யார் சொன்னது? யாருக்கு விளங்குதுங்க? யோசித்து பாருங்க. எலியாவுக்கு தேவன் எதை சொல்றாரோ அதை தான் எலியா சொன்னார். இருக்கீங்களா? அவர் இப்ப எங்க போயிருக்கிறாரா? பிரயாணம் போயிருப்பாரு. அதனால பண்ணுங்க, வாசிக்கலாம். அல்லது தூங்கினாலும் தூங்கிட்டு இருப்பாரு. நீங்க கூப்பிட்டு ஆட்டினதுக்கும் நீங்க பாடின பாட்டுக்கும் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் கூட அவர் இருப்பாரு, அந்த பாகால் உடைய தீர்க்கதரிசி. அதனால அவர் தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கும் என்றான். அடுத்த வசனம் வாசிங்க. யாரு? இவரு ரொம்ப சாப்பிட்ட சொல்றார். எங்க அவரு ரொம்ப வேலையா கூட இருக்கலாம், இல்ல தியானத்தில் இருக்கலாம், இல்ல பிரயாணத்தை போயிருக்கலாம், இல்ல தூங்கினாலும் தூங்கி இருப்பான்னு சொன்ன உடனே இந்த 400 பாகால் தீர்க்கதரிசிகள் என்னாச்சு சொன்னா, கடும் கோபம் உண்டாகி அவர்கள் உரத்த சத்தமா, இவனோட முட்டாள் யாருமே இல்லை. இப்ப யார் சொல்றது செய்யறான்? யார் சொன்னது செய்ய சொல்லுங்க. இந்த 400 பாகால் தீர்க்கதரிசிகளும் இவன் கேலி பண்றது கூட யாருக்கு விளங்கல. அல்லேலூயா. அவன் என்ன பண்ண, தூங்கினாலும் தூங்கி இருப்பாரு, பிரயாணப்பட்டிருப்பாரு, இல்ல என்ன பண்ண அலுவலகமா இருப்பாரு, இல்ல தியானத்துல மூழ்கி இருப்பாரு. அதனால உரத்த சத்தமா கூடுவான்னு சொன்னோன்னு இவன் என்ன பண்றானா, இந்த 400 தீர்க்கதரிசிகளும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் வாசிக்கலாம் 28ல அவர்கள் ஒருத்தன் சொன்னது இப்ப எத்தனை பேர் கேட்கறான்? ஒருத்தன் தான் சொன்னான். ஒருத்தனை கூட அங்க இல்ல சோத்தர் என்ன இல்ல சோத்தர். அல்லேலூயா. நம்ம தெய்வத்தை இவன் கிண்டல் பண்ணி நினைக்கிறான். தூங்கினாலும் தூங்குவாரு, அலுவலா இருப்பாரு, இல்லைன்னா பிரயாணப்பட்டு இருப்பாரு, இல்ல தியானத்துல மூழ்கி இருப்பாரு. உரத்த சத்தமா கூடுங்க சொன்ன உடனே அதை கேட்டு கோபம் கொண்டு எலியாமல், ஏன்னா இன்னும் பதிலே கிடையாது, வரல. அல்லேலூயா. பதில் வராத நேரத்துல இப்ப வாசிக்கல, மத்தியம் 29 வாசிங்க. இல்ல 28 சாரிங்க. அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? ஏன்னா இந்த வழக்கு ஒன்றும் பண்ணல, ஒன்னும் அந்த கிளைமேக்ஸ் வரல. இவனை ஒருவேளை எலியா அவங்களை கொஞ்சம் தூக்கி உள்ளன்னு வச்சுங்களேன், இன்னும் கத்தின்னு இருப்பான். அல்லேலூயா. இப்போ எலியா அவங்களாம் எனக்கு லேட் ஆகுதுப்பா, என் காரியத்தை நான் முடிக்கணும், அதனால எலியா அவங்களை கொஞ்சம் டியூன் பண்றாரு. அல்லேலூயா. சில நேரத்துலலாம் நம்முடைய எதிராளிகளை கத்த டியூன் பண்ணுவோம். அல்லேலூயா. யாருக்களை விளங்குது? ஆடுற மாதிரி ஆட வைப்பாரு, பாடுற மாதிரி பாட வைப்பாரு. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா உங்க காரியங்கள் செய்யமா மாறும். அல்லேலூயா. உரத்த சத்தமாய் கூப்பிட்டு வாசிங்க. தங்கள் வழக்கத்தின்படியே எது மேல ரத்தம் தங்கள் மேல் வடிகி மட்டும் கத்தியினாலும் ஈட்டிகளாலும் யார் கீறி கொண்டது? 400 பாகால் தீர்க்கதரிசிகளும் யாருடைய இப்ப ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது? அவங்களே இப்ப இதை பார்க்கிற ஜனங்களுக்கு பயம் வந்திருக்கும், திகில் வந்திருக்கும். அல்லேலூயா. ஆனா அங்க ஒருத்த மாத்திர பயப்படல. என்ன பயப்படல? யாரு? எலியா. நான் ஒன்று சொல்றேன், இந்த நாளில் எலியாவின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த உபத்திரவத்திற்கும் நீங்க பயப்படாதீங்க.
எந்த கீறல்களுக்கும் பயப்படாதீங்க, எந்த சத்தத்திற்கும் பயப்படாதீங்க. மனுஷங்கள் சத்தமிடுகிற சத்தம் வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தாது. மனிதன் அதிகாரப்படுத்துகிற எந்த அதிகாரமோ உன் ஆசீர்வாதத்தை கெடுக்காது. மனிதன் கீறப்படுகிற ரத்தம் சிந்துகிற எந்த ரத்தமோ நீ பலி செலுத்த முடியாது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல பலமா விளங்குவதற்காக எலியா சொன்னது நிமித்தமாக அவன் சரீரத்தில் காயங்களை ஏற்படுத்திக் கொண்டு ரத்தங்களை சிந்தினார்கள். 29ஆம் வசனம் வாசிங்க. அந்தி பலி செலுத்தும் நேரமட்டும் சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் யாரு? அங்க எல்லாம் பார்த்துதான் பாரு. ஃபர்ஸ்ட் கத்தனா, ஆனா, இப்ப கீச்சா, ரத்தம் வருது, ஒரு அசைவும் அங்க ஏற்படல. அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அசைவுகளை ஏற்படுத்துகிறவர். அல்லேலூயா. நல்ல கவனி. தொடர்ந்து 30ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்த பொழுது செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி எத்தனை கற்களுங்க? இந்த 12 வார்த்தை பைபிள் நிறைய இடத்துல பார்க்கலாம். 12 கோத்திரங்கள், 12 சீஷர்கள், 12ஆம் மணி வேலையில. இந்த 12 ரொம்ப ஸ்பெசிபிக். அந்த 12 கற்களை எடுத்து அடக்கி இதை எல்லாமே எலியாவுடைய ஞானத்துல செய்யல. எலியா ஒரு விஷயத்தை இதெல்லாம் பண்ணணும் ப்ரப்பரும் இல்லை. நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்க சொன்னா சில பாடலை பாடணும், சில அதெல்லாம் ஆயுத்தமானது ரொம்ப நல்லது. ஆனா அந்த நேரத்துல நீ கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிக்கிற சொன்னா அந்த நேரத்துல ஆவியான உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆவியோட ஜபத்துல அந்த பிரசன்ஸ்ல நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த நேரத்துல என்ன வார்த்தை உனக்கு சொல்லணும்னு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. அங்க 12 கற்களை எடுத்து வைக்கணும் எலியாவுக்கு இதுக்கு முன்பதாக சொல்லல. ஆனா எலியா 12 கற்களை எடுத்து வைப்பதற்கு முன்பதாகவே அங்க 12 கற்களை கர்த்தர் வைத்திருந்தார். அதுதான் சீக்ரெட். யாருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. அங்க கல்லு எடுத்துட்டு சொல்ல 12 கற்களை எடுத்து அடக்கி வாசிங்க. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் விதைக்கத்தக்க இடமாக என்ன பண்றாரு? யோசித்து பாருங்க. என்ன உருவாக்குறாரு? இது சம்பந்தமே இல்லை. ஆக்சுவலா 12 கற்களை அடக்கிட்டு வாய்க்கால் எது போவோங்க? தண்ணீர் போவோம். ஆனா இது எதுக்காக உருவாக்குறான்னு இதை வாய்க்கால் செய்கிறவர்களுமே எலியாவுக்கு யாருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. வாசிக்கலாமா? தொடர்ந்து வாசிங்க. விறகுகளை அடுக்கி துண்டித்து வைத்தான். பிற்பாடு அவன் இப்ப யோசித்து பாருங்க. இவ்வளவு நாள் கூப்பிட்டான், சத்தமிட்டான், ஒரு அசைவும் ஏற்படல, ரத்தம் வந்துச்சு, சரீரத்தை கிழிக்கப்பட்டது, ஒரு காரியம் அங்க நடக்கல, எல்லா ஜனமும் டயர்ட் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப இவன் என்ன பண்றான்? இவன் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப எலியா என்ன பண்ணுகிறாரு? 12 கல் எடுத்து வச்சுட்டு அந்த காளையை வெட்டி என்ன பண்றாரு? மேல வச்சு அந்த காளை மேல எத்தனை கூட தண்ணி ஊத்துறாரு? சத்தமா சொல்லுங்க. எத்தனை கூடங்க? சத்தமா சொல்லுங்க. எத்தனை கூடங்க? 4 குடம் தண்ணிய 3 முறை ஊத்துறாரு. அல்லேலூயா. அப்ப 4 மூணு எத்தனைங்க? 12. அந்த வாய்க்கால ஒண்ணு செஞ்சாரு பாத்தியா? இந்த 12 குடம் தண்ணீரை ஊற்றப்படும் போது அந்த வாய்க்கால்ல தண்ணீர் ஓடி அந்த இடம் முழுவதுமா குளம் போல தேங்கினது. அல்லேலூயா. ஒன்னும் அக்கினி வரல. பாகால் தீர்க்கதரிசி 4 பேர் இருக்கிறான். எல்லாம் கத்தி டயர்டா இருக்கிற நேரத்தில் இவர் பண்ற ப்ராசஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குது. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா நீ செய்கிற காரியம் பல ஜனத்திற்கு வியப்பை ஏற்படுத்துவார். இயேசு உன்னோடு கூட இருக்கிறா சொன்னா நீ செய்கிற காரியம் பலருக்கு சிலரால் செய்ய முடியாதது நீ லகுவா செய்வ. ஏனென்று சொன்னா எலியாவோடு இருந்த தேவன் இந்த நாள் வார்த்தை கேட்கிற உன்னோடு கூட இருக்கிறார். நீ செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.
அல்லேலூயா. நீ செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீ தொடுகிற காரியம் ஆசீர்வாதமாய் மாறும். எலியாவோடு கர்த்தர் இருந்ததனால எலியாவை கர்த்தர் வர்த்திக்க பண்ணினார். எலியாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் சொன்னா இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. வாசிங்க. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாங்க தகன பணியின் மேலும் விறகின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரம் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 3ஆம் தரம் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிப்பிடத்தை சுற்றியும் ஓடினது. வாய்க்கால்கள் தண்ணீரினால் என்னதுங்க, அந்த வாய்க்கால் ஃபுல்லா என்னாச்சுங்கப்பா, தண்ணி. இப்ப கட்டை ஃபுல்லா எப்படி இருக்குங்க, தண்ணியா இருக்கு, ஈரமா இருக்கு. அல்லேலூயா. உன் ஈரமான வாழ்வில் கர்த்தர் தம்முடைய அக்கினி அனுப்புவார். ஒருவேளை அழுது உன் வாழ்க்கையில கண்ணீரின் பள்ளத்தாக்கில ஒருவேளை நீ கடந்து போகலாம். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை மாற்றுகிற இரவு இந்த வேலை வந்தது. உன் தனிமையில போராடின போராட்டங்கள் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவா. அல்லேலூயா. வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 36ஆம் வசனம் வாசிங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம். அப்ப எந்த காரியம் எல்லாம்? உம்முடைய பாகால் தீர்க்கதரிசிகள் அலுவலமா இருப்பார்கள், தியானத்தில் இருப்பார்கள், பிரயாணப்பட்டு இருப்பார்கள், தூங்கினாலும் தூங்கி இருப்பார்கள். கட்டைகள் அடுக்கிறார், 12 கற்களை அடுக்குகிறார், அதே மேல காளைகளை வெட்டுகிறார், காளைகள் மேல வெட்டி 4 குடம் தண்ணீரை 3 முறை ஊத்த சொல்ல. இது எல்லாமே யார் சொன்னதை செய்தார்னா, கர்த்தர் எலியாவுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ வாக்கு கொடுத்ததை எலியா செஞ்சதனால தான் எலியாவுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டாரு. சீக்ரெட். உன் வார்த்தையை கர்த்தர் கேட்டு உன் வார்த்தையை பிரதிபலிப்பினை பார்க்கணும்னா முதல் ப்ராசஸ், கர்த்தர் எனக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்யணும். யாருக்கு விளங்குதுங்க? கர்த்தர் சொல்வதை நீ செஞ்சினா உன் வாக்கின்படி கர்த்தர் வாழ்வை ஆசீர்வாதமா மாற்றுவார். அப்ப நீ எங்கெல்லாம் ஜெபிக்கிற, எங்கெல்லாம் ஆராதிக்கிற, அந்த இடத்துல வல்லமை புறப்படுன்னு சொன்னா, முதலாவதாக எலியா தேவனுடைய சத்தத்தை கேட்டார் சொன்னா, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னா உங்கள் சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார். யாருக்கு விளங்குதுங்க? முதல் ப்ராசஸ், அவர் சத்தத்தை நான் கேட்கிறவனா இருக்கணும். அவர் சத்தத்தை நான் கேட்டா என் சத்தத்தை அவர் கேட்பார். எலியாவுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்க முடியும் சொன்னா, இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னா, இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தினுடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. எலியா ஜெபமே பண்ணலங்க, காளைகளை அடக்கி வச்சுட்டாரு. காளைகளை அடக்கி வச்சுட்டா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு என்ன பண்ணோம். இது நான் சுயமா எடுத்த முடிவு அல்ல. இவன் ஆவியானோடு கனெக்டா இருக்கிறதுனால ஆவியானவருக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை எலியா செய்தார். அதனால்தான் இந்த காலை பார்த்தோம், நான் மாம்சத்தில் நடவாமல் ஆவியில் நடக்கிறவளாய் காணப்படணும். ஆவியில் ஒருவன் நடக்கப்படுகிறான் சொன்னா அவன் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான். ஒருவன் மாம்சத்தில் நடக்கிறான்னு சொன்னா அது தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. எலியா எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மாம்சத்துல வெளிப்படவே இல்லை. கர்த்தர் எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை மிக நேர்த்தியாய் மிக திட்டமாய் எலியா செய்தார். 37ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை. என்னங்க இப்ப என்ன, இவரு இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துலயாவது ஆண்டவரே இந்த விறகின் மேல உம்முடைய அக்கினியை விழப்பண்ணுன்னு ஜெபம் பண்ணறான். ஒரு வார்த்தையும் ஜெபம் பண்ண மாட்டான். அக்கினியை விழப்பண்ணுன்னு எலியா சொல்ல. எலியா என்ன சொன்னார்னா 37ஆம் வசனம், கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு. யாரு? இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை
கேட்டருளும் தான் சொன்னாரு. சொன்ன உடனே அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மணலையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை நசுக்கி போட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை உங்க மேல் வரும் சொன்னா அந்த அக்கினி அது பற்றி எரியும், அந்த அக்கினி அது சுட்டெரிக்கும், அந்த அக்கினி அது நக்கி போடும், அந்த அக்கினியுடைய வல்லமை அது பலத்த கிரியை செய்யும். அவன் சொன்னார், ஆண்டவரே ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டார். வாசல் என்னை கேட்டார் சொன்னாரு. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு ஆக்கினை இறக்க முடியும் சொன்னா உன் ஜபத்துக்கு ஆக்கினை இறக்க முடியும், உன் ஆராதனை ஆக்கினை இறங்க முடியும், உன் ஜபத்தில் ஆக்கினை இறக்க முடியும். நீங்கள் ஜெபித்தால் அவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வம். அவர் எலியாவுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல. இந்த காரியத்தில் நம்ம ஒன்று கற்றுக்கொள்ளணும். எலியா கர்த்தர் சொன்னதை செஞ்சார். சொன்னதுனால கேட்டருளும் தான் சொன்னாரு. சொன்ன உடனே அவர் ஜபத்தை முடிக்கல. முடிப்பதற்கு முன்பதாகவே கட்டளைகள் வெளிப்பட்டது. கட்டளை வெளிப்பட்டது. இந்த இரவு வேளையில உங்களை பார்த்து சொல்கிற உன் ஜபத்திற்கு கட்டளை வெளிப்படும், உன்னுடைய மன விருப்பத்திற்கு கட்டளை வெளிப்படும். முதலாவதாக கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையா நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது 37ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 38 வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரே ஒரு அக்கினி என்னாகுனா அந்த சர்வாக தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரும் நக்கி போட்டுட்டு ஒரே ஒரு அக்கினி பல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சொன்னா அந்த அக்கினியா இருக்கிற கிறிஸ்து உன் குடும்பத்தில் வந்தா உன் தரித்திரங்களை மாற்ற முடியும், உன் சூழ்நிலை மாற்ற முடியும், உன் பலவீனத்தை மாற்ற முடியும், உன் போராட்டத்தை மாற்ற முடியும். கவலையோடு உபத்திரவத்தோடு போராடித்து கொண்டிருக்கிற உன் பிரச்சனை மாற்றம் சொன்னா பரத்திலிருந்து ஒரு அக்கினி விழப்படணும், ஜபத்தில் அக்கினி விழப்படணும். எப்போ அக்கினி விழப்படுதோ அப்பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அக்கினி வரணும் சொன்னா நான் அவர் சத்தத்தை கேட்கணும். அவர் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய ஜனத்திற்கு தம் அக்கினியை அவர் அனுப்புவா. ஒரு அக்கினி 5 விதமான அற்புத அடையாளங்களை செய்ய முடியும் சொன்னா ஒரு அக்கினி உங்களுக்குள்ள வந்தா பல மாறுதலை மாற்றத்தை கர்த்தர் இந்த இரவு உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஒரே ஒரு அக்கினி அந்த விறகுகளை எரித்தது, காளைகளை பட்சித்தது, கற்களை இல்பொருளாய் மாற்றினது. அந்த கல் மணலாய் மாறிச்சு, மணலை கூட கர்த்தர் இல்பொருளாய் மாற்றினான். உன் வாழ்க்கையில மலை போல் இருக்கிற பிரச்சனை மாறணும் சொன்னா அவருடைய அக்கினி ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இதுவரையிலும் சோர்வா இருந்த ஜனங்கள், இதுவரையிலும் சோர்ந்து போயிருந்த ஜனங்கள் 39ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் இதை கண்ட பொழுது, எதை கண்ட பொழுது? அக்கினி இறங்கின பொழுது, அக்கினி செய்த அற்புத அடையாளங்கள் கண்ட பொழுது, ஜனங்கள் இதை கண்ட பொழுது முகம் குப்புற விழாத ஜனங்கள் இப்பொழுது விழுந்தார்கள். அல்லேலூயா. இப்ப எலியா சொல்ல இவர்தான் தெய்வன் என்று இப்ப யார் சொல்றாங்க? ஜனங்களே. வாசிக்கலாம் 39 வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. எலியாவை 400 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக வெட்கமடையாதபடி செய்ய முடியும் சொன்னா உங்க வெட்கங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஒரு அக்கினி விறகுகளை சுட்டெரிக்கும் சொன்னா ஒரே ஒரு அக்கினி உன் வாழ்க்கை தலைகளா மாற்றும். ஒரே ஒரு அக்கினி உன் வாழ்க்கையில் வச்சா உன்னுடைய இயலாமை மாற்றும். ஒரே ஒரு அக்கினி உன் வாழ்க்கையில் வந்தா உன் பலவீனம் மாற்றும். அப்பா இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிற எலியா அன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தது போல இந்த இரவுல என்ன அர்ப்பணிக்கிற எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்த போது வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டது. இன்றைக்கு உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்கள் என்று சொன்னா கட்டளைகள் பரலோகத்திலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஒரு அறிந்து கொள்ளுங்கள், எலியாவுக்கு மாத்திரம் அவர் தெய்வம் அல்ல. பல நெருக்கத்தின் மத்தியில
உன்னை சுற்றி அநேக பிரச்சனை மத்தியில் நீங்க இருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு, ஒரே ஒரு ஆக்கினை, ஒரே ஒரு தீர்வு. 400 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரே ஒரு சாட்சி, கர்த்தருடைய அக்கினி. இன்றைக்கு அவருடைய பிரசனம் உனக்குள்ள வந்தா உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் அந்த அபிஷேகம் மாற்றி அமைக்கும். அல்லேலூயா. நான் கற்றுக்கொள்வது, எலியா கர்த்தருடைய வார்த்தையை உண்மையும் உத்தமமாய் செய்வதை போல இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். எலியாவை போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எலியாவின் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும்னா என் வாழ்க்கையிலும் இயேசு அற்புதத்தை செய்வார். நம்ம யாவரும் இருக்கிற கண்களை மூடி, அன்புள்ள இயேசு சாமி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. அன்றைக்கு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக